ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே எடுத்தது. ஸோ மார்னிங் குளிச்சு முடிச்சுட்டு வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு அப்படி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி வீட்டுக்காக ஒரு சில ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதையும் இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ரெகுலர் விலாக்ஸில் மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதாவது நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்கக்கூடிய சில சிஸ்டர்ஸ் வந்து என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அப்புறம் ஸ்கின் கேர் ரொட்டீன், கிச்சனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸை நீங்கள் விலாகில் பார்க்கும்போது கேட்குறீங்க. முக்கியமாக நான் விலாக்ஸில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அது பற்றிலாம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ரிப்பீட்டடாலாம் கேட்குறீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் இனிமேல் டிப்ஸாகவே உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஏன்னா இனிமேல் வரப்போகிற எல்லா விலாக்ஸ்லேயுமே மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான டிப்ஸும் இருந்தால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி விலாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக் என்ன இதை பற்றி அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது தவிர்த்து வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் ரெகுலர் விலாக்ஸில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போது நான் வீட்டுக்காக வாங்கின ஒரு சில ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே 200-300 கீழே இருக்க ப்ரைஸில் வாங்கினது தான். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எனக்கு பர்சனலாக வீட்டை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுனால பிடிச்ச மாதிரி ஆன்லைனில் வாங்கினது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு அழகான விண்ட் சைன், ஒரு எல்லோ வித் ரெட் கலரில் ஒரு மாதிரி வைப்ரண்ட் கலராக இருந்ததுனால எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இதில் குட்டி குட்டி மணிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து அண்டர் 200 தான் நினைக்கிறேன். பார்த்ததுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் நிறைய கலர்ஸும் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா மேலே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இது என்ன மெட்டீரியல் அப்படின்றது தெரியல. மேபி நான் வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் வந்து நம்ம ஹால்லையோ இல்லை பால்கனிலையோ டெக்கர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு உட்டன் ஹேங்கிங் ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் 2 ஷெல்ஃப் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கலரில் ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதில் இந்த ரோப் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், சீக்கிரமே போயிடும். பட் இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. அதே மாதிரி மேலே ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரிங்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேங்கிங் தான் இது. பட் அதுல வந்து என்னன்னா இந்த ஷெல்ஃப் வந்து நல்ல அகலமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் வந்து சின்னதா தான் இருக்கு. பாத்தீங்களா, இந்த சைஸ் தான் இருக்கு. பட் ஓகே, நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. இதுவும் 200 கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்ததா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ல வந்து 8 குட்டி குட்டி பாட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே வேறு வேறு கலர்ஸ். இதில் நான் காட்டுறது 4 கலர்ஸ் காட்டுறேன். இன்னொரு 4 கலர்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உள்ளே நம்ம மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. தனித்தனியாக பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 200 கீழே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சு. 200 கீழேன்னு போட்டிருக்காங்க, 8 பிளான்ஸ் வந்து வரும்னு போட்டிருக்காங்க. பட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குமோன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அடுத்த ஒரு 4 கலர்லையும் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த 4 கலர்ஸ். நீங்கள் இந்த பாட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு ஹேங்கிங் போர்டு வாங்கியிருந்தேன். இது ஃப்ரண்ட்டில் காட்டுறதுனால உங்களுக்கு இதோட வேர்டிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது டக்குன்னு பார்த்துக்குமே தெரியாது. நான் அடுத்து ஒரு கிளிப்பிங்கும் ஆட் பண்ணுறேன். இது வந்து என்ன இதில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு விலாக்லேயே இந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போது காட்டியிருப்பேன். பார்க்காதவங்களுக்காக இந்த விலாகில் வந்து காட்டுறேன். இது வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை ஹால்லையோ காரிடார்லேயோ எங்கே வேணுமோ அங்கே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸாக இருக்க மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம அதிகமாக வீட்டில் எந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அந்த இடத்துல ஹேங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி நம்ம பார்க்குறதுக்கும் சரி. அடுத்ததாக இந்த மாதிரி பேர்ட்ஸில் ஹேங்கிங் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவும் நான் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு விலாகில் பார்த்துருப்பீங்க. பட் பார்க்காதவங்க இந்த விலாகில் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட சவுண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வேறு வேறு கலர்ஸில் குட்டி குட்டியாக ஒவ்வொரு ஷேப்புமே வந்து கொடுத்துருக்காங்க.
ஒன்று பெருசு, அதை விட குட்டியாக இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு வேறு கலர்ஸில் பால்கனிலலாம் வந்து லைனாக ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் எங்கே வேணாலும் இதை வந்து டெக்கர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இதுவுமே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து வுட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ காமிச்ச எல்லாமே வந்து 200க்கு கீழே வாங்குறதுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது திரும்பவும் சொல்கிறேன், ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் பர்சனலாக வாங்கினது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால நீங்கள் உங்கள் வீட்டில் ஹோம் டெக்கர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல ப்ராடக்ட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. என்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப கம்மி ப்ரைஸில் அழகான திங்ஸ் வச்சு வீட்டை வந்து டெக்கர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஷேர் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான மோட்டிவேஷனல் டிப்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளோட எனர்ஜியை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுவோம். அதில் நம்மளோட எனர்ஜி, டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியாமலேயே இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம். ஸோ இனிமேல் நம்ம ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மூலமாக நம்மளோட எனர்ஜியும் டைமையும் சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய டைமில் பண்ணாமல் கடைசி நேரத்தில் அவசரமாக பதட்டத்தோடு பண்ணும் பொழுது நம்ம எப்போவும் அந்த வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அதை விட ஜாஸ்தியான எனர்ஜியை அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் டைம் வேஸ்ட்டும் ஆகும். இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணக்கூடிய குக்கிங்கையே எடுத்துக்கலாம். காலையில் 8:30க்கு வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பணும், குழந்தைங்க அந்த ஸ்கூல் கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு, 8:30க்கெலாம் அவங்க கிளம்பி வெளியில் போக வேண்டிய டைம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா உங்களோட குக்கிங் டைமை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற டைமுக்குள்ளே அந்த குக்கிங்கை முடிச்சிடலாம். ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரிலாக்ஸாக உங்களோட சமையல் வேலைகள்லாம் முடிக்க முடியும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சைட் பை சைடாக பண்ணிட முடியும் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணாமல் அதிலிருந்து நீங்கள் ஒரு 15 minutes-ஓ ½ an hour-ஓ தேவையில்லாத இன்னொரு விஷயங்களுக்கு, அதாவது இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்து அதில் ஒரு ½ an hour வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்கள் நினைக்கிற டைமுக்குள்ளே வேகமாக அந்த வேலையை முடிக்கணுமேனு பதட்டமாக தான் அந்த வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ வந்து நம்ம அவ்வளோ பதட்டத்தில் வேலை பார்க்கும்போது நம்ம எனர்ஜி வந்து எப்பவும் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இன்னுமே ஜாஸ்தியாக அந்த வேலைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரைன் அவுட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களோட வேலைகளை என்ன டைம் பிளான் பண்ணிங்களோ அந்த டைமில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் முடிக்க வேண்டிய டைமில் முடிக்க முடியும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கடைசி நேரங்களில் அவசரமாக வேலை பார்க்குறத தவிர்க்கவும் முடியும். ப்ளஸ் அதனால் வர டென்ஷனை அவாய்ட் பண்ணிக்க முடியும். டைமும் சேவ் ஆகும், நம்மளோட எனர்ஜியும் நிறையாவே சேவ் ஆகும். செகண்ட் டிப், சில பேரோட நம்ம ஒரு சில விஷயத்துக்கு ஆர்குமெண்ட் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்பொழுதோ அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது, பேச்சு தான் நீண்டுட்டே போகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஆர்குமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்களோட எனர்ஜி ரொம்பவே ஜாஸ்தியாக சேவ் ஆகும். ஏன்னா அவங்களோட பேசும்பொழுது பேசி அதுக்கு தீர்வு வந்துடும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, அதில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பேசி டக்குன்னு முடிச்சிடலாம். இல்லை இவங்களோட எவ்வளோ நேரம் பேசினாலும் பேசிக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும், அவங்க ஒரு தீர்வுக்கே வரமாட்டாங்க, இது இன்னும் இருக்க பிரச்சனையை வஸ்டாக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ஆர்குமெண்ட், அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிடுங்க. இது உங்களோட மைண்டை பீஸ்ஃபுல்லாக வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பேசியே நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறத நிறைய சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோன்னா அதுக்கு ஒன்று ஒரு தெளிவு கிடைக்கணும், இல்லை அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இது ரெண்டுமே ஒரு இடத்துல நடக்காதப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்குது, நேரமும் வேஸ்ட்டு, எனர்ஜியும் வேஸ்ட்டு. தேர்ட் டிப்,
உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு படக்கூடிய விஷயங்கள், நீங்கள் இந்த முடிவை எடுத்தால் இது நம்ம லைஃபுக்கு சரியில்லை, இப்போதைக்கு நம்ம இந்த முடிவை எடுத்தால் கூட பின்னாடி இது நம்மளோட லைஃபுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு தெரியக்கூடிய விஷயங்களை யாருக்காகவும் நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்பொழுது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நம்ம மனசுக்கு நேர்மையாக அந்த விஷயத்தை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி ரெக்ரெட் பண்ணுவோம். 2வது, அந்த ரெக்ரெட்டை நினச்சே நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஃபுல்லாக நம்மளை விட்டு போயிடும். நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் எனர்ஜியும் தான் நமக்குள்ளே நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே உங்களோட மனசுக்கு சரியில்லைன்னு தோணக்கூடிய விஷயங்களை எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. 4th டிப், நீங்கள் சொல்கிற விஷயத்த சரியாக லிசன் பண்ணாதவங்க மோஸ்ட்லி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ தான் இந்த மாதிரி இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மக்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க, நம்மளும் அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவோம், எல்லாத்தையும் சரின்னு கேட்பாங்க. அப்போதைக்கு கேட்பாங்களே தவிர திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதையே தான் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு லைஃபுக்கும் சரி அவங்களுக்கும் சரி இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவங்களால அதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. நம்மக்கிட்ட இருந்து வாலண்டியராக அந்த கேட்டு வாங்கிட்டு போன அட்வைஸையும் அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கவும் தெரியாது. திருப்பி அதையே தான் எப்பவும் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் அதையே தான் ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த மாதிரியான பர்சன்கிட்ட அட்வைஸ் கொடுக்குறதோ இல்லை உங்களோட ஐடியாஸ் கொடுக்குறதையோ முடிஞ்ச வரைக்கும் நிறுத்திக்கோங்க. அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தவும் செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் செய்கிறது தான் செய்ய போகிறீங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து ஐடியாஸ் கேட்குறீங்க இல்லை அட்வைஸ் கேட்குறீங்க அப்படின்றத எவ்வளோ பொலைட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு பொலைட்டாக சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இந்த மாதிரியான பர்சனுக்கு அவங்களோட நேரம் வேஸ்ட் ஆகிறத பற்றியும் கவலை இருக்காது, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றதையும் லிசன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவமும் இருக்காது. அப்படி இருக்கவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதுனால நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்களில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு நேரத்தை நம்ம வீணடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது மூலமாக நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுறதையும் நேரம் வேஸ்ட் ஆகுறதையும் தவிர்த்துக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட நேரமும் எனர்ஜியும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த வீடியோவாக இருக்கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.